ஓலை குடிச்சல ஒண்ணுக்கு போனானா இப்படியே சொல்லி சொல்லி மண்ணுக்கு போனானா. அந்த கீரு தான் எங்க வீட்டுல நடக்க விட்டி. உன் வீட்டுல நடந்தா பரவாயில்ல, உன் மாப்பிள்ள எதுக்கு என் வீட்டுல வந்து கிடக்காரு? என்ன வீட்டு சொல்லுங்க? என் மாப்பிள்ள உன் வீட்டுக்கு வந்தாரா? இந்த கதை எப்ப நடந்து? என் பேகில போன மனுஷா எடி என்ன வீட்டு சொல்லுவ? அப்படி சொல்லல, அன்னைக்கு குடிச்சிக்கிட்டு என் வீட்டு நடுல வந்து கிடந்தாருல்ல, அதான் சொன்னேன். எம்மா நெஞ்ச அடிச்சு செத்து போவ பார்த்து சொல்லுங்க, தெளிவா சொல்ல மாட்டியாட்டி. நல்ல வேலை தாங்கும். எம்மாடி நானும் இங்க விட்டுக்கிட்டு அங்க வந்து கிடந்துட்டாரன்னு நினைச்சுக்கிட்டேன். எப்பா இவரை கட்டிக்கிட்டு நான் என்னென்ன பாடுபட்டு இருக்கேன் இந்த வயசுக்கு வரவு. சீ என் மோவன் வாரேன்னா அவன் வந்து தொலையானா. இவர் நாடகத்தை பார்த்துட்டு போவான்னு பார்த்தா அவன் ஒண்டாட்டிக்காரி முடிச்சு கட்டி வச்சிருக்கான். எட்டி கூட பார்க்க விட மாட்டேங்கிறேன் அம்மா வரிய. மாப்பிள்ள எதுக்கிட்டு என் வீட்டுக்கு வருவாரு? அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து கடந்ததை தான் சொன்னேன். நீ வேற என்னத்துக்கு என்னவாது சொல்லிட்டு இருக்காத. அது யாரு? என்னது நெட்டவள்ளி? என்னத்து சொல்லுங்க? நெட்டவள்ளி நெட்டவள்ளி பாம்பு வெடிச்சுங்க. என்ன இளவுன்னு தெரியல. எங்கி இந்த பிள்ளைய கூப்பிடியாடு? யாருங்க எடு? நெட்டவள்ளி வீட்டுல என்னவோ வெடிச்சுட்டா. என்ன இளவுன்னு தெரியலையா? எந்தி வா போவோம். சவத்தை என்னத்தை வெடிக்குன்னு தெரியலையா? ஒண்ணுக்கு 3 பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு தெரியா? இவா என் பேகில போனா என்னாச்சுன்னு தெரியல. ஓடியா பார்த்துட்டு என்னது இது? யாசியா தீ நிக்க மாட்டேங்குது. என்ன தீ அணைஞ்சிட்டா? ஏமா வெளியே போமா, திடீர்னு வெடிச்சு கிடிச்சு தொலைஞ்சாம அப்புறம் எனக்கு தான் பழியாக்கணும். வெளியே போமா. இல்லனே ரொம்ப நேரம் ஊதிக்கிட்டே இருக்குதியா, இப்ப அணையுமா அணையாதா? இது நான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். நீ வெளியே போமா முதல்ல. நல்ல ஒரு ஏசியை வாங்கிட்டு வந்தா ஆக்கர் கடையில அழுக்கு பிடிச்சதுல தூக்கிட்டு வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. என் அப்பு ஏமாக்கா கீதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ போவலையா அங்க? வள்ளிக்கு என்னாச்சு? நீ பேர் பண்ணலாம் பார்த்தேன். நான் இப்பதான் வேலை முடிச்சு வந்தேன். வர்ற வழியில ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா சொல்லுதா. என்னாச்சு? ஏமாக்கா அப்ப உண்மையிலேயே எல்லாரும் முடிஞ்சா சோழி. ஆமா என்ன விஷயம்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் ஒழுங்கான பதில் சொல்ல மாட்டேங்காங்க. எங்க அம்மா உட்கார்ந்து இருந்து அழுதுட்டு இருக்க, கூப்பிட்டா வர மாட்டேங்காங்க. போன் போட்டு பார்த்தா அவங்களுக்கு போன் ரிங் போகும், போன் யாரும் எடுக்கல. இதான் நடந்தது. அங்க போன் எல்லாம் என்ன கதைன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் போடுங்க மாமா. சரி மக்கா, சரி சரி நாங்கள தான் போறேன். போயிட்டு போன் போடுதே. எடுக்க மாட்டேங்காவல, ஒருத்தரும் எடுக்க மாட்டேங்கா. கண்ணு கண்ணு, உங்க அத்தக்கறி எங்க போனா? அடங்கி இருக்கவே மாட்டா வீட்டுல. எங்க போனா? எப்பா நெட்டவள்ளி டீச்சர் வீட்ல ஏதோ பாம்பு வெடிச்சிட்டுன்னு எல்லாரும் பேசிட்டு போனாவ. அம்மா இங்க இருந்த வாக்குலயே ஓடிட்டா. நீ வர வழியில ஒண்ணும் அப்படி தெரியலையா? பாம்பு வெடிச்சிட்டா? இல்லையே, இப்பதானே அப்பு என்கிட்ட பேசுனா. என்னத்தப்பா சொல்லுத? தெரு முழுக்க நெட்டவள்ளி டீச்சர் வீட்ல பாம்பு வெடிச்ச கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நீ போன் பேசுனேன்னு சொல்லுங்க. ஹலோ, ஏல அப்பு வீட்டுல பாம்பு வெடிச்சிட்டான். என்னால இவ்வளவு நேரம் என்கிட்ட போன் பேசிட்டு இருந்தா ஒன்னும் சொல்லல.
என்ன ஏசில இருந்து லேசாட்டு தீ வந்து விட வேற ஒண்ணு இல்ல. பாம்பு கிமெல்லாம் ஒண்ணு வெடிக்கல. யார் சொல்லிட்டு கிடக்கா? அட பியாதியில போன ஊருகார மக்கா, ஊரு முழுக்க உன் வீட்டுல பாம்பு விடிச்சு ஆளுவை எல்லாம் அங்க எங்கன்னு சதறிட்டாவன்னு சொல்லிட்டு கிடக்காவலாம். என் பொண்டாட்டி அறக்க பிறக்க தெரிச்சு அங்க ஓடி வந்தாலும் எங்க வந்தாலும் எப்படி எங்கன இல்லையனே, எங்கன எதுவும் வந்த மாதிரி இல்லையே. அப்படியா? எங்கனே ஊர் சுத்ததுக்கு போய் சொல்லிட்டு ஓடுனால என்னவோ. சரி நீ போனவை அப்பு, அதுக்கு தான் போன போட்டேன். சரிண்ணே, சரி சரி வைக்கண்ணே. பாத்திய கண்ணு, அவ எங்கனையும் வெளியில ஊர் சுத்ததுக்காண்டி இப்படி பிளான் போட்டு ஓடி இருப்பா. எப்பா இல்லப்பா, அம்மா எனக்கு தலைக்கு பியானு பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே சொல்லிட்டு இருந்தவ பாம்பு வெடிச்சு ஆளுவெல்லாம் காணாம போயிட்டாவனு. அதான் அம்மா அங்க அறக்க பறக்க நீங்க இருந்துட்டு ஓடுனா. எங்க போன அதுக்குள்ள? எங்கனா போனாலும் என்னத்தையும் சொல்லிக்கிட்டு. ஒரு ஊர்ல பாம்பு வெடிச்சா இப்படியா கண்ணு இருக்கும்? தீயணைப்பு வண்டியெல்லாம் நிறைய வந்துட்டு போவோம். என்ன கண்ணு படிச்சிருக்க, மண்டில சுக்காரி வில்ல அம்மையே போலயே இருக்க. எப்பா அப்ப எல்லாரும் அப்படி சொன்னாவப்பா? சொல்லுவ அவளு இதான் சாக்குன்னு எங்கனையும் ஊர் சுத்திக்கிட்டு திரியா. ஒன்னத்தை போட்டு சொல்லதுக்கு. அப்ப அம்மா எங்க போனா? எதுக்கு எல்லாரும் அப்படி சொன்னாவ? நம்மள விட்டு போயிட்டா போல இருக்குடி. ஏடி என் பாவியோல, ஏடி என்னடி நடக்குது? என்னவும் தெரிய மாட்டி. ஏடி என்னடி ஆச்சி? என்னெல்லாமோ சொல்லுதாவா? வீட்டுக்கு போறியாட்டி நீங்க? வீட்டுக்கு போறதுக்கு தான் அறக்க பிறக்க ஓடி வந்து ஒவ்வொருத்தியா பாடி கேட்டு வரேன். ஒரு ஆள் வெடிச்சிங்காவ, ஒரு ஆள் தீ வந்துங்காவ, ஒரு ஆள் ஆளே இல்லன்னு சொல்லுதாவ. என்ன நடக்குது தெரியல. நம்ம கூட்டத்துல ஒருத்தி நம்மள விட்டு போயிட்டா. சவத்து மூதி நேற்றுக்கு சாப்பிட்டு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்காலி எடுக்கணும் ஆச்சு. இந்த கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் முள்ள வாங்கி வைக்கன்னு பாவிச்சு மேவத்தை சிரிக்குமாவா. ஆட்டுக்காலை திங்காம மண்டைய போட்டுட்டாலே இந்த முள்ளையில என்ன பாவம் செஞ்சிச்சு. ஐயோ எத்த முதல்ல ஆளுகதை நிப்பாட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னா சொல்லுதாவ. முதல்ல அங்க போய் என்னன்னு பார்த்ததுக்கு அப்புறம் இருந்த ஆளுங்கள எங்க அம்மையை கூப்பிட்டு வர மாட்டேங்க. அவளை எந்திரிச்சு கூட்டிட்டு போங்க. ஐயோ எருமைக்கு ஏர்வாடி, பிள்ளைக்கு வார்வாடி. நான் என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி போடுமா இந்த வயசுல? எத்தனை தடவை சொன்னதுக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் ஒழுங்கா தெரியல. அங்க போய் பாருங்க. ஆமா ஆச்சி, இப்படி இருந்து அழுது புலம்பிட்டு இருந்தா நல்லதுக்கா? எந்திங்க நம்ம அவளை போய் பாப்போம். கை கிடக்கா காலு கிடக்கா தெரியலட்டே வள்ளி. பார்த்துட்டு யாரும் மயங்கி இங்க விழுந்துடாதியா. சாச்சி போங்க முன்னாடி. அங்கட போய் பார்த்தா தெரிய போகுது. இது வாளி இருக்காவல. போய் பார்த்ததுக்கு முன்னாடி கை போயிட்டு மூக்கு போயிட்டு வாய் போயிட்டுன்னு இவ போனே போடல. இந்த ஊதா என்னாச்சுன்னு தெரியல. நம்மளும் போய் பார்ப்போம். ஏன் அப்பு தீய அணைக்கவே முடியல. கடந்து வாயை வச்சு ஃபூன்னு ஊதுகாரு. உன்னிட்ட படிச்சு சொன்னேன். என்னத்தை நீ வாங்கிட்டு வந்திருக்க ஆக்கர் கடையில இருந்து? பாரினுக்கு போறதுனால உன்னை மன்னிச்சு விடுதே. கோபமா வருது. அதை போய் அணைச்சு விடுப்போ. நல்ல பொருளாதான் மட்டும் வாங்கினே, அது இப்படி ஆயிப்போச்சு. பொறுமையா இரு, முதல்ல நான் போறேன். உன்னிட்ட பொறுமையா இருந்துட்டாலும் என்ன கூட்டமே இல்ல தெருவுல. வள்ளி எங்களை விட்டு போயிட்டியேடி. ஏக்கா நான் எங்க போன இன்னதான் இருக்கேன். சவத்து மூஞ்சி முழுமாடாட்டி நல்லாட்டி நிக்கா. அதுக்குள்ள எவாட்டி அது? ஏக்கா யாமுக்கா என்னாச்சு? எடி உன் வீட்டுல பாம்பு வெடிச்சிட்டுனாலுவா, கையை காலையில அங்க இங்க கிடக்குனாலுவா, எங்க கிடக்குது? பாம்பு வெடிச்சு போச்சா? நல்லா தானே இருக்கேன். ஏச்சி எங்க வீட்டுல புதுசா அவர் ஒரு ஏசி வாங்கினாராச்சி. அவர் இல்ல பாருன்னு வேற சொல்லுது. இல்ல ஆச்சி, அவர் ஏசி ஒண்ணு வாங்கினாரு. புது ஏசி தான். அது வந்து திடீர்னு தீ வந்து விட்டு அதை சரி பண்ணதுக்கு தான் இப்படி இது பண்ணிட்டு இருந்தா. அது பாம்புக்கு கூட ஊர்ல பரப்பி விட்டாவளோ. வாமா பாம்பு இருக்குன்ட்டாலுவா, வெடிச்சு செதறிட்டாலுவா, மோரைய கொண்டு ஊருக்கார இவ்வளவா வீட்டுல தெருவாதான் என்னடா கூட்டமே இல்லைன்னு பார்த்தோம். பயந்து அறக்க பறக்க தெரிச்சு ஓடி வந்திருக்கோம். அங்க முக்கில இருந்து இவ்வளவு ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்கோம். சீ சவத்து முதியா, இவளுக்கு தெரியல வாயமுடிச்சு இருக்க மாட்டாளுவா. ஊருக்குள்ள இப்படி பரப்பிட்டு கிடக்காளுவா. யா ஆத்தி எக்கா நல்லா தமுக்கா இருக்கே. கை காலு அப்படி இப்படின்லாம் சொல்லுதியோ? ஆமா வள்ளி
பியாயில போன அழுவா மூக்குல இருந்து வர மூக்கு ஜல்லி சொன்னவளோ கையில கடைச்சா அவ்வளோ காடிட்டு பயம் தட்டிட்டு ஜெரிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் முட்டி சிச்சி கிழிஞ்ச துணியை கூட உடுத்தாம வந்து ஓடி வந்துருக்கேன் இவ்வளவு போங்கட்டில சவத்து மூஞ்சுவேடா வீட்டுல இருந்து யானைய வர எடுத்துட்டு போனியா எங்கனே யாரு இரு சாடி என்னத்தை ஆயிப்போச்சுன்னு ஓடிட்டு வந்திருக்கேன் சி பயந்தே போயிட்டோம் சரி நீ வீட்டுல போய் யாசிய மாட்டு எடே நான் தீய அணைச்சிட்டாரு வா என்னன்னு வந்து பாரு. ஏக்கா ஏசி தீ அணைச்சிட்டாரா இப்போ அதை போய் பார்த்துட்டு வரேன். ஒன்றும் இல்லைக்கா நல்லா தான் இருக்கேன். எவன் சொல்லுதால அவளுக்கிட்ட போய் சொல்லுங்க முழு மாடாட்டாங்க நின்றுட்டு நிற்க வள்ளின்னு கையை காலெல்லாம் சொல்லாதிய கேட்கவே பயமா இருக்கு. நல்லாதான் இருக்கா கடந்து அழுதுக்கு கீச்சுக்கிட்டு வந்தோம். சி நீங்களாவது பரவாயில்ல, நான் 2 மணி நேரம் அழுதுருக்காச்சு பாருங்க, தொண்டை கூட சரியாவல அப்படி அழுதேன். வாங்கட்டி அழுது என்னத்துக்கு, வாங்க வீட்டுக்கு போவோம் வாங்காச்சி. ஷி நல்ல பாடு பேசிட்டு இருந்த முட்டி கரையா கட்டி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன், எல்லாம் மண்ணா போச்சு. வந்ததுக்கு லேசா கையிலாவது அடிபட்டுருக்காங்க வள்ளி.